ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இபி நேம் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு நியூ அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் மூலமாக ஈஸியாக உங்களுடைய இபி கனெக்ஷனில் உங்களுடைய நேமை ஈஸியாக மாற்றுறதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏற்கனவே இருந்த பழைய மெத்தட் என்ன, ஸோ அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்க நியூ ரூல் என்ன அப்படின்றதையும் ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பழைய மெத்தடில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபார்ம் 2 அண்ட் ஃபார்ம் 4 அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் உங்களுடைய இபி கனெக்ஷனில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பழைய ஓனருடைய ஒப்புதலோடு தான் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த பழைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய பேரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ரூலை வந்து இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது ஒன்று சொத்து பத்திரம் இருக்கணும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சொத்து வரி ரசீது இருக்கணும், அல்லது நீதிமன்றம் ட்ரிப்பு, ஸோ அந்த மாதிரி கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அது அடுத்தது வாரிசு சான்றிதழ், உரிமையாளர் இருந்தால் அடுத்தது கன்சர்ன் லெட்டர்ஸ், அதாவது அவங்களுடைய பழைய ஓனருடைய ஒப்புதல் அல்லது உங்களுடைய டிக்ளரேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பழைய அதாவது நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெக்யூர்டாக இருந்தது. அதாவது அந்த பழைய மெத்தடில் வந்து இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸில். ஆனால் அதே போல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கேசஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு சில டைமில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏபி ஆஃபீஸுக்கு போனால் தான் உங்களது வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி மெத்தடும் இருந்தது, ஆன்லைன் வசதியும் இருந்தது, ஆனால் நேரில் போகிற மாரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு மன உளைச்சலை வந்து கொடுத்துருந்தது. ஸோ இது வந்து பழைய மெத்தட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கான அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ உடனே உங்களுடைய ஆவணங்களை வந்து வெரிஃபை பண்ண, ஏன்னா டைம் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து நீங்கள் நேரில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு சில டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன்லேயே அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே பழைய மெத்தடில் இருந்தது. ஸோ எப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, கன்சர்ன் லெட்டர்லாம் வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய ரூல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 2, அதாவது பழைய ஓனர் இருக்கார் பார்த்திங்களா, அவருடைய ஒப்புதல் இல்லாமலே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது சொத்து பத்திரத்திலே உங்களுடைய நேமில் ரிஜிஸ்டர் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது மட்டுமே இருந்தால் சொத்து பத்திரம் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு வந்து ஒரு சொத்து பத்திரம், ஸோ அது ரிலேட்டடான எதனா ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் போதும். அதாவது ஒன்று சொத்து பத்திரம் இருக்கணும், அல்லது வரி ரசீது, சொத்து பத்திரம் அல்லது வரி ரசீது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சர்ன் லெட்டர் மீன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபார்ம் 2 கிடையாது, ஃபார்ம் 4. ஃபார்ம் 4 வந்து ஒரு மேனுவலாக நீங்களே உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரெஸ்ஸு, ஸோ உங்களுடைய சைன், ஸோ நீங்களே அதை சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸு தான் அந்த டிக்ளரேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபார்ம் 2 மட்டும்தான் உங்களுக்கு இருக்காது. ஸோ இனிமேட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அதேமாதிரி வாரிசுதார் இறந்துட்டாங்க அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் வைக்கணும், அல்லது ஐடென்டிஃபை பாண்டு ஒன்று வைக்கணும். ஸோ அது வந்து ஆன்லைன்லேயே இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அதை பத்திர ஷீட்டில் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அந்த ப்ராசஸ் ஒன்று நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, நார்மலாக சேல் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொத்து பத்திரம் அல்லது உங்களோட டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் வைக்கணும். இறந்துட்டாங்க அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் ஐடென்டிஃபை பாண்டுன்னு அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி வச்சா போதும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஆன்லைன் ப்ராசஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து 784 ரூபா
பீஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இனிமேட் வந்து ₹645 சம்திங் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த சார்ஜஸ்க்காக வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். பழைய ஃபார்ம் 2 வந்து பழைய முறையில் வந்து கட்டாயமாக நீங்கள் வைக்கிற மாரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நியூ ரூலில் தேவைப்படாது. ஸோ இதில் வந்து பழைய ரூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வைக்கிற மாரி இருக்கும். இதில் வந்து குறைஞ்ச டாக்குமெண்ட் தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கேஸஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதாவது நேரில் போய்ட்டு கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் போக தேவையில்ல. ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் கட்டணத்தையும் வந்து பழைய முறையில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ அதை வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களது ப்ராசஸை முடித்து உங்களுக்கு வந்து இபியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.